கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமேத்தால் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உனை கேட்க நான் சிரமேத்தால் பணிந்தேன். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமேத்தால் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இல்லத்திற்குள் வந்திருக்கும் நாம் இந்த பலிப்பீடத்தின் முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கும் போது நம்மை ஆண்டவர் மேலும் மேலும் உயர்த்துகிறார். ஆம், நம் பாவங்களை, நம் குற்றம் குறைகளை, நம் தவறுகளை, பலவீனங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கி நம்மை இன்னும் மேலும் மேலும் வாழ்வில் உயர்வு பெற தன்னுடைய அருளினாலும் ஆசிர்வாதத்தினாலும் நிரப்புகிறார். ஆம், மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று திருப்பாடல் 46 2வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிலந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10 முதல் 17 முடிய.
அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமத்சியா என்பவள் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாடை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதேயாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர். உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தில் மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனடை நின்றும் சிந்தும் தெளித்தேனிலும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. Alleluia, 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 Alleluia. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டிற்கு போனார்.
இதைக் கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. மாதத்தின் முதல் வியாழக்கிழமையான இன்று அற்புத குழந்தை இயேசுவை நாம் நினைவு கூறுகிறோம். குழந்தை இயேசு பக்தி முயற்சி நம் கத்தோலிக்க திரு அவையில் மிக விமர்சையாக பல இடங்களில் நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்த முதல் வியாழக்கிழமைகளில் குழந்தை பாக்கியமின்றி இருக்கிற தம்பதியர்கள் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலங்களை நோக்கி ஓடி வருவார்கள். தங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பார்கள். கடவுளுடைய அருளினால், அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரியினால் தம்பதியர்களுடைய கவலைகள் நீங்கி, மனவேதனைகள் தணிந்து, அவர்களின் கர்ப்பத்தில் ஒரு கனி உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி குழந்தை பாக்கியமின்றி இருக்கிற தம்பதியர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இந்த சமூகம் அவர்களை காயப்படுத்தக்கூடாது. இந்த சமூகம் அவர்களை இழிவாக பார்க்கக்கூடாது. நம் குடும்பத்தில் அப்படி யாராவது இருந்தால் அவர்களை வெறுக்கக்கூடாது. மனது புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக மிகுந்த அக்கறையும் கரிசனையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் வேண்டி மன்றாடுவதே அவர்களுக்கான கைமாறை பெற்றுத்தரும். அதுபோலவே இன்றைய நாடினுடைய இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை குணமாக்குகிறது, சுகப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நமக்கு எந்த விதமான வலிகள் இருந்தாலும், கை கால் மூட்டு வலிகள் எதுவாக இருந்தாலும், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும், நம் வலிகள் நீங்கிவிடும். நாம் சுகம் பெறுவோம். நம் கை கால்கள் எல்லாம் உறுதி பெறும், திடம் பெறும். அதற்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இன்றைய நாடினுடைய திரு வழிபாடு. எனவே பக்தியோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனத்தோடு செவி கொடுத்து கேட்போம். உள்ளத்தில் பதித்து அந்த வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். இறைவன் நம்மை வழிநடத்தி பாதுகாப்பாராக. நம் நோய்களையெல்லாம் அவர் குணப்படுத்தி சுகமாக்குவாராக. ஆமீன். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. திருப்பாடல் 6:2 இறைவார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்தோணி தாத்தாவுக்கு 70 வயசு. 2 கால்லையும் அவருக்கு மூட்டு வலி, கடுமையான மூட்டு வலி. காலையில் கட்டில விட்டு எழுந்திருக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். 1/2 மணி நேரம் ஆகும் அவர் அதிலிருந்து எழுந்து வரத்துக்கு. அப்படி எழும்போதெல்லாம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி முனகிக்கிட்டே இருப்பார். டாக்டரை போய் பார்த்தாரு, மாத்திரை மருந்தை சாப்பிட்டாரு, தைலம் பூசி பார்த்தாரு, 10 கட்டு எல்லாம் போட்டு பார்த்தார். கொஞ்சம் ஏதோ கேட்கும், மறுபடியும் அந்த வலி ஆரம்பிச்சிடும். பேரன் ஜாய் கேட்டான், தாத்தா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி தன் தாத்தாவை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த அந்தோணி தாத்தா சொன்னாராம், பேராண்டி, வயசாயிடுச்சுலடா கண்ணா, எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, இதெல்லாம் இப்படிதான், காலம் போக போக எல்லா வழியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து பேசினாராம் அந்த தாத்தா. ஜாய்க்கு மறைக்கல்வி பிரதர் சொன்னது மனசுல வந்துச்சு. பிரதர் என்ன சொன்னாரு? வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது, வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஜாய் இதனால தாத்தா சொன்னதை அவன் பெருசா நம்பல. தாத்தாவுக்கு ஒரு பாடத்தை போட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இவனே காலையில் எழுந்து போய் தாத்தாவை தூக்கி விடுறது, தாத்தாவுக்கான பணிவிடைகளை எல்லாம் செய்யறது அப்படின்னு தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்படி அவன் ஒவ்வொரு முறையும் செய்யும் போது அந்த தாத்தாவை பார்த்து சொல்லுவானா, தாத்தா இன்னைக்கு கால் வலி எப்படி இருக்குது? கொஞ்சம் சுகமா இருக்குமே, பரவாயில்லாம இருக்குமே, சரியாயிடும் தாத்தா, கவலைப்படாதீங்க, ரொம்ப வலி இருக்காது, எல்லாம் மாறிடும் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான நேர்மறையான எண்ணத்தை தன் தாத்தாவினுடைய மனதுக்குள் புகுத்தி கொண்டே இருந்தானாம் அந்த பொடியன் ஜாய். காலங்கள் கடந்து போனது. ஒரு 3 மாத காலம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஜாய் வரவில்லை. அந்தோணி தாத்தா எழுந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். செடிகளுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ ஓடி வந்த ஜாய் தாத்தாவை பார்த்து, தாத்தா என்ன இன்னைக்கு எப்போ எழுந்துட்டு இருக்கிறீங்க, வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாண்டா பேராண்டி, என் கால் வலி கொஞ்சம் பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் சுகமா இருக்கிறேன், முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி அந்த பேரனிடத்தில் அந்த தாத்தா சொன்னாராம். பிரியமானவர்களே, நம் எல்லோரிடத்திலும் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது. என்ன குறைபாடு? ஒரு நோய் வந்துவிட்டால், கை கால் மூட்டு வலிகள் வந்துவிட்டால் நாமும் கூட மனம் நொந்து கொள்ளுகிறோம். உடலளவில் பாதிக்கப்படுவது என்பது ஒன்று, மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுகிறோம். அதுதான் ரொம்ப பிரச்சனையே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனதுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது வாழ்க்கையில. திருப்பாடல் 103 இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நம்மை குணப்படுத்தக்கூடிய, சுகப்படுத்தக்கூடிய மருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது மேஜிக் இல்ல பிரியமானவர்களே, இது மேஜிக் இல்ல, ஏதோ அற்புத அதிசயங்கள் நடப்பது அல்ல. மாறாக இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த முடக்குவாதமுற்ற மனிதன் ஒரு இடத்தில் படுத்து கிடக்கிறான். என்னால முடியல, அவ்வளவுதான், என் கை கால் விழுந்துடுச்சு, அதான் அவனுடைய நிலைமை. இனிமேல் என்னால் எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, தன்னிச்சையாக செயல்பட முடியாது, அவ்வளவுதான், நான் ஒரு பிணம் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்தில் வந்த அந்த 4 விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள், இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த நம்பிக்கை, விசுவாசம். இயேசு ஆண்டவர் குணப்படுத்துவார், அவருடைய வார்த்தை குணமாக்கும், அவருடைய வார்த்தை இந்த மகனை சுகப்படுத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அழைத்து வந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் பொய்த்து போகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாருங்களேன், அவனுக்கு கை கால் மூட்டு வலி தானே வந்திருந்தது, அவன் முடக்குவாதத்தினால தானே படுத்து கிடந்தான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில், மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவனுடைய மனதிற்குள், உடலுக்குள், ஆன்மாவுக்குள் இருந்த வேதனை என்பது
உடலுக்குள் இருந்த வேதனையை விட அதிகமாக இருந்தது. சில பேருக்கு இதுதான் பிரச்சனை. உடல்ல பல கோளாறுகள் இருந்தாலும் கூட, பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், உளம் நொந்து போயிருந்தால், நிச்சயமாக இரட்டிப்பான கூடுதலான வியாதியும் வலியும் அதிகமாக இருக்கும். சில பேர் மறைநூல் அறிஞர்களைப் போல குறைகளை பேசுவார்கள், நன்மைகள் நடக்க விடாமல் செய்வார்கள். ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, நீ இப்படிதான், அவ்வளவுதான், இனிமே உன்னால முடியாது, இனிமே எதையும் செய்ய முடியாது, நீ பத்திரமா இரு, இப்படியே இரு அப்படின்னு சொல்லி நாம் உடல் நோயினால் பாதிக்கப்படும் போது, வியாதிகள் நமக்கு வருகிற போது, பிணிகள் நம்மை தாக்கும் போது, சில பேர் இப்படி ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை நம்முடைய மனதுக்குள் திணித்து விட்டு போய் விடுவார்கள். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, பரிதாபப்படுற மாதிரி, இரக்கம் காட்டுற மாதிரி நம்மை முடக்கி விட்டு போய் விடுவார்கள். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை பாருங்க, மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவனும் எல்லோரும் பார்க்க நடந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, எசாயா 40:31 இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல இறக்கை விரித்து உயரே பரப்பர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்கிறது இறைவார். பார்த்தீங்களா? கழுகு போன்ற வலிமையை ஆண்டவர் தருகிறார் நமக்கு. நாம சோர்வடைய போவதில்லை, நாம களைப்படைய போவதில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு மேஜிக் இல்ல, இது மந்திரம் கிடையாது, ஏதோ அற்புத அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு இல்லை. கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசத்தினால் நாம் குணமாகிறோம், சுகம் பெறுகிறோம். பிரியமானவர்களே, 18 வருட அந்த கூன் விழுந்த பெண்ணை ஆண்டவர் நிமிரச் செய்கிறார் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் என் எலும்புகளையும் நரம்புகளையும் மூட்டுகளையும் அவருடைய கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:8 இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும். எப்பொழுது ஆண்டவர் மீது நாம் எப்பொழுது விசுவாசம் வச்சிருக்கிறோமோ, நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வலி மறைந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கும், வல்லமை நமக்கு கிடைக்கும், ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். நம்முடைய கை கால் மூட்டு வலிகள், பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய அருமருந்தாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதனால் நாம் ஐயங்களை களைந்து ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே.
அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகூடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனதிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு. நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? இயேசு வருகின்றார். நோறு கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? இயேசு வருகின்றார். நோறு
தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிற நம் ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் நன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் நன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொலியும் நிலவே, துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.